சென்னையில் மின்சார ரயில் சேவையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியிருக்கின்றனர். எழும்பூர் ரயில் நிலைய பராமரிப்பு பணிகளால் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மின்சார ரயில்களில் குளறுபடியானது ஏற்பட்டிருப்பதால் பயணிகள் அவதிக்குள்ளாகியிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். இந்த பராமரிப்பு பணிகள் எப்போ முடிவடையும்? இதனால பயணிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க? ரயில்வே நிர்வாகம் தரப்பிலிருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? விரிவா பதிவு பண்ணுங்க. எழும்பூர் ரயில் நிலையத்தை மேம்படுத்தும் பணிகளை தொடர்ந்து பராமரிப்பு பணிகள் சென்று கொண்டிருப்பதால சென்னை மின்சார ரயில் சேவையில கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட சேவைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலையிலிருந்து பயணிகள் பெரும் அளவுல பாதிப்படைந்திருக்கின்றனர். குறிப்பாக எழும்பூரிலிருந்து தாம்பரம் வரையில அனுதினமும் ஒரு காலை பீக் ஹவர்ஸில் மட்டும் 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் பேர் இந்த ரயில் பயணிகளாக பயணிக்கின்றனர். இன்று நாள் முழுவதுமே காலையில் இருந்து லட்சக்கணக்கான பயணிகள் இதன் காரணமாக பாதித்திருக்கின்றனர். பீக் கடந்து 2-3 மணி ஆகியக்கூடிய இந்த சூழலிலுமே கூட ரயில்கள் ஒரே டிராக்ல வரிசையாக நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியாது. இதன் காரணமாக அவசரமாக அவர்களது பணியிடங்களுக்கோ அல்லது வேறு இடங்களுக்கோ செல்லக்கூடிய பயணிகள் பாதி வழியிலேயே அபாயகரமாக ரயில் தண்டவாளங்களிலேயே நடந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. உரிய முன் அறிவிப்பு இல்லாமல் இது போன்ற நடவடிக்கைகளை ரயில் நிர்வாகம் ரயில்வே ஈடுபட்டிருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டுகின்றனர். மக்கள் இதற்கு ஏற்றவாறு ஒரு மாற்று வழியை விரைந்து எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றனர். நன்றி மணிகண்டன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.